இன்றைக்கு ராமபிரான் கோயிலை திறக்கின்ற அயோத்தியில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக திருக்கோயில்களை பொறுத்தளவில் எந்தவிதமான தடையும் எந்தவிதமான விசேஷத்திற்கும் அனுமதி மறுக்கப்படவில்லை. குறிப்பாக இன்றைக்கே பார்த்தால் 2 திருக்கோயில்களில் ராமபிரான் திருக்கோயில்களில் இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. உதாரணத்திற்கு தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு நகரில் உள்ள கோதண்டராமர் திருக்கோயிலில் இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமடுதூர் வட்டம் முள்ளங்குடி அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோயிலுக்கு இன்றைக்கு குடமுழுக்கு நடைபெறுகின்றது. இந்த ஆட்சியில்தான் குடமுழுக்கு என்பது அரிய பொருளாக இருந்ததை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உற்சாகத்துடன் உத்வேகத்துடன் அவருடைய பரிபூரண நல்லாசியுடன் அதிகமான அளவு குடமுழுக்குகள் நடைபெறுகின்ற ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் தலைமையிலே நடந்திருக்கின்ற ஆட்சி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் அனைத்து திருக்கோயில்களிலும் அனைத்து பக்தர்களும் சுதந்திரமாக வழிபடவும் அவர்கள் விரும்புகின்ற பஜனை பாடல்களை பாடவும் அரசும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் எந்தவிதமான தடையும் யாருக்கும் அளிக்கவில்லை என்பதை தெள்ளத் தெளிவாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு மாத்திரம் 20 திருக்கோயில்களில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் எந்த தடையும் விதிக்க தயாராக இல்லை. ஆன்மீகத்தை அரசியலில் கலப்பதற்கும் ஆன்மீகத்தை அரசியலாகுவதற்கும் முற்படுகின்ற பொழுதுதான் சட்டத்திற்குட்பட்டு இந்து சமய அறநிலைத்துறை முடிவுகளை மேற்கொள்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அங்கே அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை செய்கின்ற பாலகனுக்கு பிரதிஷ்டை செய்கின்ற நிகழ்ச்சி. ஒன்றியத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற நிதியமைச்சர் அங்கு செல்லாமல் இங்கு இருக்கிறார் என்றால் அவர் ஆன்மீகமாக நடந்து கொள்ளவில்லை. அரசியல் கலந்த ஆன்மீகத்தை செய்வதற்காகத்தான் அவர் தமிழகத்திலே முற்படுகின்றார். தமிழகத்திலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பதை தொடர்ந்து கூற வேண்டும் என்பதற்காக இப்படி பொய் பிரச்சாரங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். வருத்தப்பட வேண்டிய நிகழ்வு. இவ்வளவு உயரிய பொறுப்பிலே இருப்பவர் இவ்வளவு கீழிறங்கி வந்து இப்படியெல்லாம் நடந்து கொள்வது வருத்தம் அளிக்கிறது. நீங்கள் எத்தனை குட்டிக்கரணங்கள் அடித்தாலும் என்னென்ன மாய்மாலங்களை செய்தாலும் இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று எவ்வளவு பொய் பரப்புரைகளை செய்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக உயர்ந்த இடத்தில் தமிழக பக்தர்களும் ஆன்மீகவாதிகளும் தமிழ்நாட்டு மக்களும் தயாராக இருக்கின்றார்கள். எத்தனை சொல்லியும் தன்னுடைய விதானம், அதாவது செய்யும் முறை, அதை மாற்றிக்கொள்ளாமல் இன்னைக்கு காலையில வரைக்கும் நாங்க இங்க வர வரைக்கும் நிறைய மக்கள் எங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு செய்தி வந்துட்டே தான் இருக்குது. ஆனாலும் நம் மனசார சென்னை ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்து மக்களின் வழிபாடு முறையை நிலைநிறுத்தி அந்த 2 கோர்ட்டுகளுக்கும் எங்களுடைய உரிமையை நிலைநிறுத்தின அந்த கோர்ட்டுக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க எல்லாரும் கூட இருந்தீங்க, பாத்தீங்க. நாடு முழுவதும் என்ன மாதிரி மக்கள் மனசுலேருந்து வந்து இதுல பங்கேற்கணும்னு ஆவலுடன் இன்னைக்கு சேர்ந்திருந்தாங்க. டெலிவிஷன் மூலமா நிறைய மக்கள் பார்த்தாங்க. எத்தனை பேருக்கு இந்த கோர்ட் ஆர்டர் சரியான சமயத்துக்கு போய் சேர்ந்ததோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா பார்த்தவங்க எல்லாரும் அனுபவிச்ச அந்த ஆனந்தத்தை நாங்களும் அனுபவிச்சோம். கோர்ட் மூலமா வந்த ஆர்டருக்கு உங்களுக்கு தெரியும், நேத்திக்கு நீங்க எவ்வளவு அப்படி எடுக்கிறீங்கன்றதுனால சொல்றேன். அறநிலைத்துறை என்ன சொன்னாங்க, நாங்க அப்படி ஒண்ணு தடுக்கலையே. நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன், தடுக்கிறதா எழுத்து முடிவமா அவனுக்கு கொடுக்கல. ஆனா போலீஸை வச்சுக்கிட்டு எங்கேயும் அதுக்கு உதாரணம் தாங்க. எங்க உங்ககிட்ட லெட்டர் இருக்கா? இது தனியார் கோவில், இதுல HRNCEக்கு அதிகாரம் இல்லவே இல்லை. இங்கேயுமே அவங்க ஆதிக்கத்தை காட்டுறதுக்கு முயன்றாங்க. ஹைகோர்ட் மூலமாக அது முதல்ல ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. தனியார் கோவில் HRC ஒன்றும் பண்ண முடியாது. இங்க வைக்கிறதுக்கு அப்ப கூட தடுத்தாங்க.
அதே மாதிரி இந்த எல்இடி தொழில் பண்றவங்க எல்லாரும் அது ரெண்டுக்கு கொடுத்துட்டு அதுல வியாபாரம் பண்ற சின்ன சின்ன தொழிலாளிகள் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. சில இடத்துல அவங்களோட டிவி அந்த எல்இடியை கான்ஃபெஸ்கேட் கைப்பறி முதல் பண்ணிட்டாங்க. அதை திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும். அரசு அது மேல உட்கார்ந்துட்டு இருந்தா அவங்க தொழில் என்ன ஆகும்? ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பயத்தை கிளப்பிட்டீங்க. அதனால இதை இன்னும் விவரிச்சு ஒண்ணா புடுங்கி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையில்லைங்க. இன்னைக்கு நாடு முழுவதும் ஒரு நல்ல ஒரு விதமான ஆனந்தத்தோட மக்கள் பக்தி ஆனந்தம் மனசுல ஒரு திருப்தி எல்லாத்தோட இருக்கிற இந்த சமயத்துல திருப்பி நம்ம இதை பத்தி பேசிட்டு அவர் இப்படி சொன்னாரு இவர் இப்படி சொன்னாரு நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க தேவையே இல்லைங்க. கோர்ட்டும் நிரூபிச்சிருச்சு, ஸ்ரீராமரும் நிரூபிச்சிட்டாரு. இந்த நாட்டுல இந்து மக்களை அவங்க உரிமையை பறிக்கிறதுக்கு திருப்பி முயற்சி நடந்தா நியாயப்பரமா சட்டப்பரமா கோர்ட் மூலமாவது நாங்க போவோமே தவிர கல்ல அடிச்சுக்கிட்டு சந்தை ரோட்ல வந்து கத்திக்கிட்டு அந்த அமக்கலம் பண்ற கூடிய மக்கள் இல்லை. இன்னைக்கு கோர்ட் மூலமா நியாயமா எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிச்சு. நல்ல விதமா பார்த்தோம். நீங்க எல்லாரும் கூட இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம்.